கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமது வேதத்தில் பல விதமான மக்களுக்கு தமது கிருபையுள்ள வார்த்தைகளை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, நமது ஆண்டவர் அன்பாக பேசுகிறார், கடிந்து பேசுகிறார், எச்சரிப்பாய் பேசுகிறார், புத்தி சொல்லி பேசுகிறார், ஆறுதலாய் பேசுகிறார். நமது ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு நாம் அந்தந்த காலத்தில் செவி கொடுப்போம் என்று சொன்னால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் பார்ப்போமா? பாருங்கள், யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் கருத்தாக வாசித்து தியானிக்கணும். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், புரியாமல் வாசிக்காதீங்க. ஒரு அதிகாரம் படித்தாலும் புரிஞ்சு படிக்க பாருங்கள். அடுத்தது, நீங்கள் ஒரு அதிகாரம் வாசிக்கும் போது உங்கள் இருதயத்தில் எந்த வசனமும் தொடலை கிரியை செய்யலைன்னா பைபிளை மூடிட்டு வந்துடாதீங்க. அடுத்த அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. உங்களோடு ஒவ்வொரு நாளும் ஏதாகிலும் ஒரு வசனம் ஆகிலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இடைபட வேண்டும். அதில் கவனமாக இருங்க. இங்கே பாருங்க, ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். உலக பணக்காரர்கள் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கோடீஸ்வரர்கள் பலர் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் மட்டும் ஒரு 15 பவுனு, கையில் ஒரு 5 பவுனு 7 பவுனு, அப்படி பகட்டா தங்கங்களில் போட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்களையும் நான் பார்க்கிறேன். நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அன்பு கலந்த எச்சரிப்பா எப்படி வருகிறது என்பதை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்களே உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ கவனிச்சு பாருங்க, ஏன் ஐஸ்வர்யவான்கள் அழணும்? அவங்களுக்கு தான் கஷ்டமே இல்லையே, கண்ணீரே இல்லையே, அவங்களுக்கு தேவையே இல்லையே. அவங்க எல்லாம் லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களுமா இருக்கிறார்களே, அவர்கள் ஏன் அலறி அழ வேண்டும் என்று சொன்னால் 2வது 3வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்தது, அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். நல்லா யோசித்து பாருங்க, ஐஸ்வர்யவான்கள் பொக்கிஷத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறான், ஆனால் தேவனுக்கு பிரயோஜனமாக, ஒருவேளை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஆதரவாக அவர்கள் எந்த விதத்திலும் தங்கள் ஐஸ்வர்யத்தை பயன்படுத்தவில்லை. தங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பொக்கிஷத்தை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் பகிர்ந்து கொடுக்கவில்லை. கடந்த நாட்களில் ஒரு சகோதரனை பார்த்தேன். அவர் துக்கத்தோடு இருந்தார். நான் கேட்டேன், ஏன் பிரதர் ரொம்ப சோர்ந்து போய் துக்கமாக இருக்கீங்கன்னே. அவர் சொன்னார், ஐயா நான் கூலி வேலை தான் பார்க்குறேன், டெய்லி கூப்பிட்ட வேலைக்கு போவேன், சில நாள் 500 ரூபா தருவாங்க, சில நாள் 400 ரூபா தான் ஐயா தருவாங்க, ஒரு 2 நாள் வாரத்தில் வேலை இருக்காதுய்யா, ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் வேலை சில நேரம் இருக்கும், 2 நாள் 3 நாள் சில நேரம் வேலை இருக்காது. நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டு என் குடும்பத்தில் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கேன். என் பையன் இப்போது 10th முடிச்சிருக்கான், பாலிடெக்னிக் சேர்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்டேன். ஒரு 15,000 ரூபா தாங்கய்யா, என் பையனை பாலிடெக்னிக்கில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உதவியாக கேட்டேன். அவர்கிட்ட நான் வாங்கினா திரும்ப கொடுக்க முடியாது. அவர் சொன்னார், எப்பா 15,000 ரூபா தானப்பா, நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வா தாரேன்னு சொல்லிட்டார். நானும் சரின்னு ரொம்ப சந்தோஷமாக அவரை தேடி வீட்டுக்கு போனேன். அப்போ அவர் சொன்னார், ஐயோ வீட்டில் என் ஒய்ஃப் இல்லையே, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, 2 நாள் கழிச்சுவான்னு சொன்னார். நான் 2 நாள் கழித்து போனேன். அப்போ அவர் சொன்னார், இப்போந்தான் நான் பேங்க்கில் போய் ஒரு இடத்துக்கு பணம் போட்டுட்டு வந்தேன், ஒரு 3 நாள் கழிச்சு வாயேன்னு சொன்னார். நானும் சரி 3 நாள் கழித்து போனேன்யா. அவர் கையில் வெறும் 500 ரூபா மட்டும் தந்துட்டு, எப்பா தப்பாக நினச்சிக்கிடாத, நீ உன் பையனெல்லாம் படிக்க வச்சுக்கிட முடியாது, ஃபீஸ் கட்டுறக்கே 15,000 ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருக்கா, திரும்ப 6 மாதத்துக்கு ஒருக்கா பணம் கட்டணுன்னா உன்னால் கட்ட முடியுமா, இந்தா இதை வச்சுக்க, போய் சந்தோஷமாக சாப்பிட்டு வாங்கிட்டு உன் பையனை வேறு எங்கேயாவது காலேஜில் சேர்க்குறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபா தந்து அனுப்பிட்டாரியா. எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. என் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு உதவி ஒரு ஆள்கிட்ட போய் கேட்க போனேன், ஆனால் என்னைய 2-3 நாள் அழைச்சிட்டு இப்படி விட்டுட்டாங்களேன்னார். உண்மையாகவே நானும் யோசித்து பார்த்தேன். அந்த மனிதன் ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்த்து ரிட்டையர்டான மனிதன், சொந்தமாக ஒரு மெடிக்கல் வச்சுருக்கிறாரு, நல்ல வருமானம் இருக்குது,
பிள்ளைங்கள்லாம் வெளி தேசத்தில் இருக்காங்க, சரியான வசதி. அவர் நினச்சா ஒரு 4-5 பிள்ளைகளை ஃப்ரீயாக படிக்க வைக்கலாம், அவ்வளோ வசதி உள்ளவர். ஆனால் பாருங்க, ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறதற்கு அவருக்கு மனம் இல்லை. அவர் சொல்கிறாரு, இப்போ 15,000 ரூபாய்க்கு வந்திருக்க, அடுத்து உன் பிள்ளைகளை நீ எப்படி படிக்க வைக்க போகிற? அவர் யோசித்திருக்கலாம், சரி 15,000 நான் கொடுக்கேன், மீதியை கர்த்தர் அவனுக்கு யாரை கொண்டாகிலும் கொடுப்பார். அந்த இருதயம் இல்லையே. யோசித்து பாருங்க, பணம் இருக்கு, வீடு 3 வீடு இருக்கு, நல்ல பெரிய பெரிய வீடுகளாக 3 வீடு இருக்கு, 2 வீடு பூட்டி போட்டு சும்மா வச்சிருக்காரு பிள்ளைகள் வரும்போது தங்குறதுக்கு. ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தினால பலன் என்ன? யோசித்து பாருங்க. கடந்த மாதத்தில் நான் தற்செயலாக அவருடைய வீட்டு பக்கம் போகும்போது கொஞ்சம் பராமத்து வேலைகள் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அண்ணன் என்ன அப்படின்னே, ஆள் இல்லாமல் பூட்டி கிடக்கல தம்பி, கொஞ்சம் அங்கங்கே கரையாக ஏறிட்டு கொஞ்சம் வுட்டெல்லாம், அந்த ப்ளைவுட்டெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வேலை நடந்துட்டு இருக்குனார். பாருங்க, ஆள் இல்லாத வீட்டுக்கு 3 லட்ச ரூபாய்க்கு ப்ளைவுட் ஒர்க்கு பார்க்குறார். ஆனால் உயிருள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரு 15,000 ரூபா கொடுக்கல. அதனால தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்களே நீங்கள் அலறி அழுங்கள் என்று சொல்லுகிறார். அவங்க ஐஸ்வர்யெல்லாம் பொட்டரிச்சு போயிடும், ஒன்றுக்கும் உதவாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது கண்ணீர் வடிக்கிறான், ஆண்டவர் என்ன ஆசீர்வதியும். ஆண்டவர் ஆசீர்வதித்த பிறகு தன்னை போல் சக மனிதனை நேசிக்க உதவி செய்ய விருப்பமில்லாமல் இருக்கிறது எத்தனை தீங்கு தெரியுமா? எத்தனை தீங்கு. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஐஸ்வர்யவான்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களால் முடிந்த உதவியை ஏழைகளுக்கு செய்யுங்கள், தேவையுள்ளவர்களுக்கு செய்யுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் ஏழைகளுக்கும் பயன்படட்டும். அப்போ வேதம் சொல்லுது, நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீர்கள். நம்ம ஜெபமனோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்களோட நீர் பேசுவீராக, அவர்கள் மனக்கண்களை திறப்பீராக, அவர்கள் இருதயம் விசனப்படாதபடியும் விகாரப்படாதபடியும் காத்துக்கொள்ளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் நீர் அவர்களை நடத்தும்படி நான் செபிக்கிறேன். அவர்கள் ஐஸ்வர்யம் அவர்களுக்கே பிரயோஜனம் இல்லாமல் அழிந்து போகாதபடி அதை 4 பேருக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்த நல்ல இருதயத்தை கொடுத்தருள். உங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.